பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 130 அதிகாரம் 7-8 வசனங்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கிருபையினாலே அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார் என்று. அப்போ இன்னைக்கு நம்ம தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்துடுறோம்னா, பிறகு அதை தேவ சன்னிதானத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு போய் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே திரும்ப இந்த பாவத்தை நான் செய்யாம இருக்க எனக்கு கிருபை கொடுங்க, இந்த பலவீனத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கன்னு நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி அதை நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா, ஒரு நாள் நம்ம ஜெபிக்காம போவோம், அதுக்கு அடுத்த நாள் ஜெபிக்காம போவோம், ஒரு வாரம், ஒரு மாதம் நம்ம ஜெப வாழ்க்கை போயிடும். தேவ சமூகத்துக்கு போகிற அனுபவமே இல்லாம போயிடுறத பார்க்கிறோம். அதை தேவன் விரும்புகிறதில்லை. அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அதுக்காக துணிகரமா பாவம் பண்ணலாமான்னு கேட்டா, தேவன் பாவத்தை விரும்புகிறதில்லை. அதை தான் வேதமும் சொல்லுகிறது. யோவான் 8:11 ஆண்டவர் அதான் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே என்று. ஒருத்தர் என்னிடத்துல சொன்ன காரியம், நான் பாவம் பண்ணுவேன், ஆனா தினந்தோறும் ஜெபம் பண்ணிடுவேன், ஆனா திரும்பவும் நான் அதே பாவத்தை பண்ணுவேன். தேவன் அதை விரும்புகிறதில்லை. நாம் பாவம் பண்றோம், அது பாவம் உணர்ந்த பிறகு அதை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அதை விட்டு விடணும் தான் வேதம் சொல்லுகிறது. இதைதான் நீதிமொழிகள் 28:13 பார்க்கிறோம். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடுகிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அவர்கிட்ட கிருபை இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியுமா? ஒரு நாளும் அது செய்யக்கூடாது. அதை தேவன் விரும்புகிறதும் இல்லை. சோ நம்ம வாழ்க்கையில பாவத்தை மறைத்து வைக்காம, கிருபையுள்ள தேவன் உண்டு என்றும் அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு என்றும் எண்ணி, அவர் சமூகத்துல நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சன்னிதானத்துல கிட்டி சேருவோம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. God bless you.